வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து திங்கட்கிழமை மே 25ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணும் இந்த வாரத்துக்காக அப்படிங்கிறத நமக்கு பார்ப்போம். அண்ட் இரண்டாவது விஷயம் என்னன்னா நமக்கு இந்த வாரம் வியாழக்கிழமை நமக்கு ஹாலிடே அப்படிங்கிறனால மார்க்கெட் இந்த வாரம் வியாழக்கிழமை லீவ் அப்படிங்கிறனால நமக்கு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நோ எக்ஸ்பைரி. அடுத்து செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நிஃப்டி அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. புதன்கிழமை நம்மளோட சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு. அப்போ 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்ல எக்ஸ்பைரி டேவா இருக்க போது, தொடர்ந்து வந்து எக்ஸ்பைரி டேவா இருக்க போகுது. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் நம்மளோட மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டிப்போ இல்லைனா ஸ்ட்ராங்கான எக்ஸ்ப்ளோஷன், அதாவது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சிறப்பாக இந்த வாரத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைக்கிறோம். ஓகே, அப்போ யூஸ்வலான மார்க்கெட் அனாலிசிஸ் மாதிரி நமக்கு இன்னையோட முக்கியமான டேட்டாஸான கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, யூஎஸ் மார்க்கெட் டேட்டா அண்ட் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன், இது மூணையும் கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு முக்கியமாக விஷயம் தெரிகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. அப்போ ஏன் இன்னையோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் 130லேருந்து 150 பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வரும். ஸோ இது வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாலேருந்து பார்த்தாவே நமக்கு தெரியுது ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்ஐஐஸ் அண்ட் டிஏஐஸ் போன வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்படி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உடனடியாக மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பேரிஷாக போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போது இந்த ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் இன்றைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக 130 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குங்கிறனால அந்த கேப் அப் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே ஒரு கேப் ஃபில்லிங் வரும். ஏன்னா யூஸ்வலாக நமக்கு வந்து இந்த கேப் ஃபில்லிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் எடுத்தாலும் சரி, ஏன்னா நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டெர்மினாலஜிஸ், இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்னா ப்ரைஸ் வந்து எப்படி மேலே கீழே போகும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நியூஸ் எதுவுமே முக்கியம் இல்லை. தானாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து அந்த ஒரு மேக்ஸை தான் ஒபே பண்ணும். ஸோ அப்படிங்கிறனால இந்த கான்செப்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் எப்போ எல்லாம் ஒரு அளவுக்கு மேலே கேப் அப் நடக்குதோ அப்போ வந்து ஷார்ப்பான ஒரு கேப் ஃபில்லிங் வந்து எக்ஸ்பெக்டட். ஸோ அப்போது இன்னையோட மார்க்கெட்டில் ஸ்டார்டிங்கில் நம்ம பாசிட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஒரு கேப் ஃபில்லிங் வந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான இன்னையோட வீடியோக்கு டேக்அவே. ஓகே, இப்போ வாங்க நம்ம சார்ட் எல்லாம் பார்த்து கொஞ்சம் டீட்டெயிலான அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாலேருந்தே வரேன். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க் ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ இந்த ஸ்ட்ராங்கான கேப் அப் எவ்வளோ அப்படிங்கிறத கரெக்டாக மெஷர் பண்ணோம்னா இந்த அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் போய் எந்த ஒரு சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம்லையும் போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே ட்ரேட் வியூ இருக்குது, நீங்கள் இல்லைனா வேறு ஏதாவது சார்ட்டிங் பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் வந்து நிஃப்டி 1 ஆச்சரியக்குறி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ட்ரேட் வியூவில் இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் இந்த ஃபஸ்ட் இருக்கிறதுல ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் டே 330க்கு கிஃப்ட் நிஃப்டியோட பொசிஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் டே 330க்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் டேனா நமக்கு போன வெள்ளிக்கிழமை 23,780 இருந்துச்சு. ஆனால் இப்போதைய நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் மேலே இருக்குது. 200 பாயிண்ட் வந்து காலையில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 170 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 170 பாயிண்டில் தான் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இதிலிருந்து 100% இங்கே 170னா கரெக்டாக அங்கே 170 வராது. இதுக்கான காரணம் 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30. அப்போ 8:30 9:30 இன்னும் 2 மணி நேரம் இருக்குது ஒன்று. இரண்டாவது விஷயம், கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸுக்கும் நிஃப்டி 50யோட ப்ரைஸுக்கும் சின்ன வேரியேஷன் ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் 30 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பாசிட்டிவாக இருக்கும், சில நேரங்களில் நெகட்டிவாக இருக்கும். அண்ட் பெரும்பான்மையான நாட்களில் இந்த ஒரு 2 மாதம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா
இப்போ கிஃப்ட் நிஃப்டியில் வந்து 170 பாயிண்ட் இருக்குன்னா அதிலிருந்து ஒரு 80% வேல்யூ வந்து நம்ம வந்து ஒரு கேப் அப்பாக எதிர்பார்க்கலாம். அப்போ இங்கே 170னா நம்ம வந்து ஒரு 130 பாயிண்ட் வரைக்கும் கேப் அப் நம்ம வந்து நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான். அப்போ நிஃப்டி 50யை பொறுத்தளவு இப்போ இருக்கிற ப்ரைஸ் போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் மூமெண்ட்ல இருந்து இப்போ நம்ம ஒரு கம்மியான எக்ஸ்பெக்டேஷனே வைப்போமே, ஒரு 130 பாயிண்ட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து 23,800 23,900 பக்கம் ரீச் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த 23,900 பக்கம் ரீச் ஆயிருச்சுன்னா நமக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. என்னன்னா 23,000. அப்போ இந்த 24,000 அப்போ இந்த 24,000 பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பிரைஸ் ரிஜெக்ஷன் நடக்கும். அண்ட் இரண்டாவது விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னையோட நிஃப்டி 50ல ஒரு 130 பாயிண்ட் நம்ம ஒரு கேப் அப் எதிர்பார்க்குறோம். அப்போ இந்த கேப் அப்ல இருந்து ரிவர்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்க 24,000 வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம வந்து கேப் கவரிங்கும் பார்க்கணும், அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்க்கும் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு கான்செப்ட் நமக்கு கேப் கவரிங்னு சொல்லுவாங்க. இது ஒன்று கேப் கவரிங். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்போ இந்த ரெண்டு கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஓப்பனிங் பிரைஸ்ல இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் மேலே வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் போக முடியும். அப்போ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் அட் த மணிலேருந்து நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 24,000லேருந்து மேலே பொசிஷன் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு டேக்அவே இன்னையோட மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்கு. அப்போ நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் வருது. இந்த கேப் அப்ல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சொன்னோம். இப்போ நம்மளோட எஃப்ஐஐயோட அனாலிசிஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸோட அனாலிசிஸ் பார்க்கும்போது அவங்களோட வால்யூம் வந்து கால் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியா மேலே போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால எப்போ எல்லாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷன்ஸ் கொஞ்சம் வந்து ஒரு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கால் ஆப்ஷனோட வேல்யூஸ்லாம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மே 28ஆம் தேதி தான் ஹையஸ்ட் கால் ஆப்ஷன் வேல்யூ, அதுவும் 42,000 தான் ஹையஸ்ட் குவான்டிட்டி. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 28 நாளில் இன்னைக்கு தான், அதாவது போன வெள்ளிக்கிழமை தான் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால எஃப்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் ஒரு 94 லட்சம் குவான்டிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இன்க்ரீஸ். அப்போ நெட் புல்லிஷாக இருக்காங்க அண்ட் ஸ்ட்ராங்காகவும் புல்லிஷாக இருக்காங்க. அண்ட் இரண்டாவது விஷயம் நம்மளோட ப்ரோஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 1.8 லட்சம் குவான்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இருக்கு. அண்ட் இதுவுமே கடைசி 28 நாளில் பார்க்கும்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் குவான்டிட்டிஸ். அப்போ இந்த ரெண்டும் நடக்கிறனால தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். அண்ட் மூணாவது வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கும்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அண்ட் கடைசி ஒரு 2 மணி நேரம் மட்டும், அதாவது 2 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன்ஃபால் நடந்துச்சு. இது மட்டும்தான். அப்போது மெஜாரிட்டி ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் நம்மளோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நம்ம போன வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா ரொம்ப சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குது. ஆனால் இன்ட்ராடே வாலடைலிட்டி, அதாவது இன்ட்ராடேல எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் போயிருக்கு. இது நிஃப்டி மட்டும் கிடையாது, சென்செக்ஸும் நமக்கு போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து 650 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. பட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இதிலிருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 250 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அண்ட் சென்செக்ஸோட 250 பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு மூமெண்ட் தான். ஏன்னா சென்செக்ஸோட வாலடைலிட்டி வந்து கொஞ்சம் அதிகம். அண்ட் இதே மாதிரியே நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு ப்ரைஸ் வித்தியாசத்தில் இருக்குது. என்னென்னா நமக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் இருந்துச்சு மத்தியானம் 2 மணிக்கு மேலே போன வெள்ளிக்கிழமை. ஆனால் நம்மளோட பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலிங்கில் இல்லை. பேங்க் நிஃப்டி ஏறக்குறைய வந்து பாசிட்டிவாக தான் மார்க்கெட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது போன வெள்ளிக்கிழமையோட ஹையஸ்ட் பாயிண்ட் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நம்மளோட சென்செக்ஸ்க்கும் ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் இன்ட்ராடே ஹையஸ்ட் பாயிண்ட்டும் இன்ட்ராடேயோட லோவஸ்ட் பாயிண்ட்டும் க்ளோசிங் ப்ரைஸும் பார்க்கும்போது நமக்கு இதுக்கான டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம பேங்க் நிஃப்டியில் கவனித்தோம் அப்படின்னா
க்ளோசிங் ப்ரைஸும் இன்ட்ராடே ஹை, அதாவது வெள்ளிக்கிழமையோட ஹையஸ்ட் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே ப்ரைஸில் இருக்கிறனால நமக்கு இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மார்க்கெட்டை லீட் பண்ணி ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக போகிறதுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டோம், எஃப்ஐஐஸ் பார்த்துட்டோம், அதே மாதிரி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனையும் பார்த்துட்டோம். இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நமக்கு வந்து இந்த ஹாலிடே கேலண்டர் வந்து நமக்கு மே 28 ஹாலிடே. அண்ட் போன வெள்ளிக்கிழமை யாரோ கேட்டிருந்தாங்க, இன்னைக்கு மார்க்கெட் லீவ் இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியல, ஏன்னா போன வெள்ளிக்கிழமை மார்க்கெட் லீவ் இல்லை தான். ஸோ அதனால் அவருக்கு கேட்டிருந்தாரு. ஓகே. அண்ட் நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை இந்த வர வியாழக்கிழமை லீவ் இருக்குது. அண்ட் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர். அப்போ இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் என்ன இம்பார்ட்டன்ட்னா ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து ஒரு 12 மாதத்தை பார்த்தீங்கன்னா 4 குவார்ட்டராக பிரிச்சுருவாங்க. 4ஆக டிவைட் பண்ணும்போது அப்போ ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வரும். அப்போது இந்த திங்கக்கிழமை, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான வாரங்கள். அப்போ இந்த திங்கக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம கவனித்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸும் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இது ரெண்டுமே வித்தியாசம். ஸோ டாடா கன்சல்டன்சி சர்வீஸும் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது இவங்களோட டிவிடெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேருந்து கீழே வந்துச்சுன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் இரண்டாவது, அடுத்த நாள் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை ஓஎன்ஜிசி இருக்குது, அது ரெண்டே மாதிரி சீமென்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கம்பெனி. இந்தியன் எக்கானமிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கம்பெனி. ஓஎன்ஜிசி நம்மளோட ஆயில் ப்ரைஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சீமென்ஸ். அண்ட் சீமென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் வெஞ்சர் கேபிட்டல்ஸ் அவங்க. ஸோ அப்படிங்கிறனால அவங்க வெஞ்சர் கேபிட்டலாக இருப்பாங்க, நிறையா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஐ திங்க் ஜப்பான் பேஸ்டு ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்தியாவில் தான் அவங்களோட ஹெட் பிரான்ச்சும் இந்தியன் லிமிடெடுக்கு இருக்குது. ஓகே. அதை தொடர்ந்து நமக்கு புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐடிசி இருக்குது, அதே மாதிரி ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் தான் வந்து இந்த அதானி ஏர்போர்ட்ஸ்க்கு முன்னாடி ஓரளவு நமக்கு வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஏர்போர்ட்ஸையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இது வந்து ஜிஎம்ஆர் குரூப்னு சொல்லி மும்பை பேஸ்டு ஒரு கம்பெனி. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட புதன்கிழமை இதுவும் ஐடிசியோட டிவிடெண்ட்டும் ஜிஎம்ஆரோட ஸ்டாக் ரிசல்ட்ஸும் வருது. அப்போ இதெல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும். ஃபைனலாக நம்மளோட வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, ஐசிஐசியோட ஜென்ரல் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எல்ஐசி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. அப்போ இந்த வெள்ளிக்கிழமை நம்மளோட மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாமினேட் பண்ணும். ஆனால் அதே சமயம் திங்கள், செவ்வாய், புதனில் 1-2 கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ரிசல்ட்ஸோ டிவிடெண்டோ அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான லாஜிக் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தால் இதெல்லாம் ஒரு பார்வை நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இன்னையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருக்குது. இதை வந்து நம்ம நிஃப்டி 50ல் ஒரு 130லேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு கேப் அப்பாக எதிர்பார்க்குறோம். அண்ட் நிஃப்டியில் 130 பாயிண்ட்ஸ் இல்லைனா 150 பாயிண்ட்ஸ்னா அதுலேருந்து 3 மடங்கு சென்செக்ஸும் அதிலிருந்து 2.5 மடங்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியும். ஸோ இதுதான் யூஸ்வலான இருக்கிற நமக்கு கேப் அப்போட ஒரு ஃபார்மேட்டாக இருக்கும். அப்போ இன்னையோட மார்க்கெட் போன வெள்ளிக்கிழமையோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை கிராஸ் ஆகி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.